ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தமிழ்நாட்டில் 2019 இதில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த ஆஃபீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லா அலுவலகங்களையும் ஒரு சீரிய இடைவெளியில் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிஓவை இஷ்யூ பண்ணுறாங்க. 2024 சைபர் செக்யூரிட்டி பாலிசி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம இணையவழி பாதுகாப்பு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மின்னஞ்சல் பாதுகாப்பு, மின்னஞ்சல் கொள்கைகளை பற்றி ஒரு பெரிய ஜிஓ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு அலுவலகங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், மின்னஞ்சல் இது எல்லாமே அரசின் கொள்கைகளுக்கு உட்பட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல்களை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு ரொம்ப தெளிவாக இந்த ஜிஓவில் குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த மின்னஞ்சல், இந்த ஹார்ட்வேர் ப்ரொக்யூர்மெண்ட் இதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 20 கோடி ரூபா கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இமெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டுமே 2,90,00,000 ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அலாட் பண்ணியும், ஃபண்டு அலாட் பண்ணியும் இன்றைக்கி தமிழக அரசு ஊழியர்கள் மத்தியில், அரசு அலுவலகங்களில் இந்த அரசு அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சலை பயன்படுத்துறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அரசு அலுவலகங்களில் ஆவணங்களின் பாதுகாப்பு கருதி ஆஃபீஸ் நடைமுறை 2019 நடைமுறைக்கு வந்தது. இதற்காக 20 கோடி ரூபாய் வரை நிதியும் ஒதுக்கப்பட்டது. இதன்படி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பிரத்யேக இமெயில் ஐடி உருவாக்கப்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் தங்கள் அலுவலக பணிக்காக அரசு அங்கீகரித்த இமெயில்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஜிமெயில், யாகு போன்ற தனியார் நிறுவன இமெயில்களை பயன்படுத்தக்கூடாது என சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த உத்தரவு பெயரளவில் மட்டுமே உள்ளது. இன்னும் முழுவீச்சில் செயல்பாட்டிற்கு வந்த பாடில்லை. பெரும்பாலான அரசு ஊழியர்கள் இன்னும் தனியார் இமெயில்களைத்தான் பயன்படுத்துகின்றனர். இதனால் மக்கள் அளிக்கும் புகார்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அரசின் ரகசிய ஆவணங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு அலுவலகங்களில் நிலவும் அவல நிலை குறித்து நல்லூர் வட்டம் அமைப்பின் மாநில பொறுப்பாளரும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியுமான சவடமுத்து விரிவாக கூறினார். சமீபத்தில் நம்ம தமிழக அரசினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நிறைய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்ததில் இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2019 வருஷமே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது அரசு செயல்பாடுகள் விரைவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கணும், மின்னணு வாயிலாக நடக்கணும் அப்படின்றக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸுக்காக தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 20 கோடி ரூபாய்க்கு மேலாக உட்கட்டமைப்புக்காகவும், இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்காகவும், இதை பயன்படுத்துறதுக்கு தேவையான இமெயிலை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒதுக்கி செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய அடிப்படை, இந்த ஆஃபீஸை செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கு மிக அடிப்படையான விஷயம் அரசு அலுவலர்கள் ஒவ்வொருமே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தணும். அந்த மின்னஞ்சல் முகவரி இருந்தால் தான் இந்த ஆஃபீஸ் அவங்க லாகின் பண்ணி அவங்க வேலை செய்ய முடியும். அப்போ இதுக்கு ஒரு சர்க்குலரு, ஜிஓலாம் போடுறாங்க. ஒரு சைபர் செக்யூரிட்டி பாலிசி ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. இமெயில் பாலிசி ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பொறுப்பு தமிழகத்தினுடைய மின் ஆளுமை முகமையிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் அந்த அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி தமிழக மின் ஆளுமை முகமைக்கு அனுப்பிச்சு இந்த மின்னஞ்சல் முகவரியை ஏற்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மின்னஞ்சல் முகவரி இருந்தால் தான் அவங்க அந்த ஆஃபீஸை பயன்படுத்த முடியும். இது வெளிப்படையாக நடைபெற வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசால் அங்கீகரிக்கப்படாத ப்ரைவேட் இமெயில்ஸ், ஜிமெயில், யாகு போன்ற மின்னஞ்சல்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது செக்யூரிட்டி லேப்ஸ் அல்லது டேட்டா லீக்கேஜு, நம்மளுடைய இறையாண்மைக்கு அது உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாலும் சரி, மாநில அரசாலும் தனித்தனி கொள்கைகளை வகுத்து அறிவுறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழகத்துடைய நிலைமை, பெரும்பாலான அலுவலகங்களில் இந்த ப்ரைவேட் மெயிலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் இருக்கக்கூடிய வெப்சைட்லேயும் அந்த அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை வெளியிடுறதுக்கு பதிலாக இந்த ஜிமெயில் தான் வெளியிட்டிருக்காங்க. அது சட்டத்திற்கு புறம்பான விஷயம். கடந்த ஒரு வருட காலமாக இதை தொடர்ந்து நமது தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலகத்துக்கு நாங்கள் கடிதம் நிறைய அனுப்பிச்சிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பத்துறையோட அந்த செயலாளர் எல்லா துறைக்கும், துறை தலைவர்களுக்கு, செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, மாவட்ட கலெக்டர் எல்லாருக்குமே நிறையா கடிதங்கள் அனுப்பிச்சு இந்த மாதிரி ப்ரைவேட் இமெயிலை பயன்படுத்தாதீங்க, அலுவலக இமெயிலை பயன்படுத்தணும்னு நிறைய அறிவுரைகளை கொடுத்துருக்காரு.
இருப்பினும் இது நடைமுறைக்கு வராததுனால தமிழக நம்மளுடைய முதல்வரின் முகவரி இணையதளத்தில் வந்து இதை ஒரு புகாராகவும் நம்ம நிறையா பதிவு பண்ணுறோம். அப்போ ஒரு சில துறைகள் வந்து அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கூடிய விரைவில் அதெல்லாம் பண்ணிடுவோம், அதுக்கு உரிய நடவடிக்கைகளுக்காக உரிய அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. சமீபத்தில் மார்ச் 2025 நம்ம காவல்துறையிலையும் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ப்ரைவேட் இமெயிலை யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல், இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்துறை செயலருக்கு வந்து ஒரு புகாரை கொடுக்குறோம். அந்த இணைய வழியில் நம்ம அந்த சமர்ப்பித்த புகாரானது பார்த்திங்கன்னா 9 மாதங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மார்ச் மாதம் கொடுத்த மனுவை வந்து டிசம்பர் 2025 கோயம்புத்தூருக்கு உள்துறையிலேருந்து மாற்றுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சைபர் கிரைம்லேருந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது பாலிசி டெசிஷன், நீங்கள் வந்து இமெயில் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் நீங்கள் படித்து பாருங்கள் சார், அதுக்கான ஜீவோ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை எங்களுக்கு புரியல, இதை வந்து நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், என்ன சொல்லணுமோ நான் எல்லாமே இமெயிலில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க சரின்னு சொல்லிட்டு வச்சவங்க எனக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. அதாவது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு BNSS 94ன்னு குறிப்பிட்டு இது விஷயமாக நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இந்த சம்மன் வந்து அவங்க இது தேவையில்லாத சம்மன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சமூக ஆர்வலர்களை வந்து மறைமுகமாக ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு சம்மன் அனுப்புறதுன்றது ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்படி இருந்தும் அவங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் வந்து மின்னஞ்சல் மூலமாக அனுப்பிச்சிருக்கோம். நேற்றைய தினம் வந்து அதே சைபர் கிரைம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்மளுடைய தரப்பில் ஆவணங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போனப்போ எங்களுக்கு கிடைச்ச கசப்பான அனுபவம் என்னென்னா, நாங்கள் ஒரு 4 ஆர்வலர்கள் போயிருந்தோம். எங்களை வந்து உட்கார வைக்கக்கூட அவங்க வந்து தயாராக இல்லை, நிற்க வச்சுக்கிட்டே ஒரு விசாரணை பண்ணுறாங்க. ஏதோ நாங்கள்லாம் வந்து குற்றம் முடிந்தவர்கள் மாதிரி அவங்களுடைய மனநிலை. ஸோ ஒரு உட்கார வைக்கிறது கூட ஒரு சீட்டு கொடுக்காமல் விசாரணை செஞ்சுட்டு அவங்களுக்கு புரியல, இந்த பாலிசியை பற்றியே புரியல, அவங்க செய்கிறது கரெக்டு, எங்கள் லெவலில் நாங்கள் ஜிமெயில் இல்லாமல் வந்து நாங்கள் வேலை பார்க்க முடியாதுன்ற ஒரு ஆணித்தரமான ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய செயலாளருடைய கடிதங்கள் எல்லாத்தையுமே காட்டுறோம். இது வந்து சட்டத்துக்கு புறமான செயல், நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் உங்களுடைய அரசு அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரி தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து அதுக்குரிய எங்களுடைய கடிதத்தை வந்து விசாரணையை நாங்கள் மேலதிகாரிகளுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. நாங்கள் அதிலேருந்து திரும்பி வந்துட்டோம். இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா, அரசு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படணும், விரைவாக பொதுமக்களுக்கு சேவை வழங்கணும். இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆஃபீஸ் பேக்கேஜை எல்லா அலுவலகங்களும் பயன்படுத்தணும். எல்லா அலுவலகங்களில் இருக்க அலுவலர்களும் வந்து அவங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை மட்டும்தான் பயன்படுத்தணும். இதை வந்து அவங்களுடைய வலைதளங்களில் வந்து வெளியிடணும். இந்த ஜிமெயில் யாகுன்ற எல்லாமே வந்து அதிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ரெண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம், ஒரு சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு கிரீவன்ஸ் பெட்டிஷன் போடுறோன்னா, நமது தலைமைச் செயலர் சமீபத்தில் திரு முருகானந்தம் அவர்கள் ஒரு பெரிய சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்கார். அதில் வந்து பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய குறைதீர் மனு 30 நாட்களில் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்காரு. இருந்தாலும் 9 மாதங்களாக அந்த மனு கவனிக்கப்படாமல் 9 மாதங்கள் கழித்து சென்னையிலிருந்து கோவைக்கு மாற்றி அமைச்சது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதை முதல்வரின் முகவரி இணையதளத்துக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். அதனால் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், லஞ்சலாவணமற்ற ஒரு சமூகம் சேவை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃபீஸ் பேக்கேஜ் அனைத்து அலுவலகங்களிலும் விரைவாக செயல்படுத்தப்பட வேண்டும். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரிகள் மட்டுமே வந்து அரசு அலுவலர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். மின்னஞ்சல் மூலமாக பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய குறைதீர் மனுக்களையும் முறையாக பரிசீலித்து மின்னஞ்சல் வாயிலாகவே பதில் வழங்கப்பட வேண்டும். அதே போல் தமிழகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குன்னு ஒரு RTI வெப் போர்ட்டல் இருக்குது. அந்த வெப் போர்ட்டலுடைய செயல்பாடுமே வந்து இந்த கடந்த 6 மாதமாக தான் வந்து ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகிருக்கு. இருப்பினும் பொது தகவல் அலுவலர்கள் முறையாக குறித்த காலத்தில் 30 நாட்களில் தகவல் கொடுக்கணுன்னா அதை வந்து கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க, அல்லது கொடுக்கறதுக்கு சில இடங்களில் மறுக்கிறாங்க. இன்ஃபேக்ட்டு ரெண்டாவது நடைமுறையில் அந்த கொடுக்க வேண்டிய தகவல்களை அந்த வலைதளத்திலேயே வந்து அவங்க பதிவு ஏற்றம் செய்யணும், ஆனால் அதையும் செய்ய மாட்டேன்றாங்க. அதனால் வந்து நிறைய இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது. பொதுமக்கள் வந்து ஒரு சிஎம் ஹெல்ப்லைனில் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த குறைகளை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இது ப்ரைவேட் மெயில் ஐடிக்கு போகும்போது அது யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அந்த அலுவலகத்தில் ஒரு அதிகாரி மட்டும் இல்லை, அந்த ஒரு மெயிலை பயன்படுத்தி அனைத்து மேஜையில் இருக்கக்கூடியவர்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து யார் அந்த மெயிலை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, யார் அதை டெலீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது.
இதே சமயத்தில் அவங்க அலுவலக முகவரியை மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தும் போது அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு மனு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அலுவலருக்கு தான் அது போய் சேரும். அவர் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவர் வந்து அதை அழிக்கிறாரா அல்லது பதில் எழுதுகிறாரா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பொதுமக்களாகிய உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கலாம். என்னோடய மனு உங்களுக்கு வந்திருக்கு, எந்த தேதியில் வந்தது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்குற அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ரைவேட் இமெயிலை பயன்படுத்துறதுனால அந்த உரிமை பொதுமக்களுக்கு மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வந்து 2019 ஜியோ நம்பர் வந்து 12 இதில் வந்து தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து இந்த ஆஃபீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லா அலுவலகங்களையும் ஒரு சீரிய இடைவெளியில் வந்து இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜியோவை இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2024 ஜியோ நம்பர் 21 இதில் வந்து நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி பாலிசி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம இணையவழி பாதுகாப்பு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 2024 வருஷம் ஜியோ நம்பர் 22 இந்த மின்னஞ்சல் பாதுகாப்பு, மின்னஞ்சல் கொள்கைகளை பற்றி ஒரு பெரிய ஜியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு அலுவலகங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், மின்னஞ்சல் இது எல்லாமே வந்து அரசின் கொள்கைகளுக்கு உட்பட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சல்களை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு ரொம்ப தெளிவாக இந்த ஜியோவில் குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மின்னஞ்சல், இந்த ஹார்ட்வேர் ப்ரொக்யூர்மெண்ட் இதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 கோடி ரூபா வந்து கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இது வந்து ஜியோ நம்பர் 29, அதே மாதிரி ஜியோ நம்பர் 5 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேட்டட் 5/3/24 வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய வந்து ஹார்ட்வேர் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க. இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 2,90,00,000 ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க. இமெயில் அரசு அலுவலர்களுக்கு இமெயில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து 2,90,00,000 ரூபா வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு வந்து அலாட் பண்ணியும் ஃபண்டு அலாட் பண்ணியும் இன்றைக்கி வந்து தமிழக அரசு ஊழியர்கள் மத்தியில், அரசு அலுவலகங்களில் இந்த அரசு அங்கீகரிக்கப்பட்ட மின்னஞ்சலை பயன்படுத்துறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அதை வந்து இந்த நேரத்தில் வந்து அரசின் கவனத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அரசு அலுவலகங்கள், அதனுடைய பொறுப்பான அதிகாரிகள் வந்து அரசு கொள்கை முடிவுகளை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மனநிலை அவங்களுக்கு வரணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பொதுமக்களுக்கு வந்து ஒரு விரைவான சேவையை கொடுக்கணுன்னா இந்த மின் ஆளுமை, இந்த ஆஃபீஸ் பேக்கேஜ் வந்து தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு வெளிப்படைத்தன்மையை வரணும் அப்படின்ற பட்சத்துலையும் இந்த மின் ஆளுமை, இந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி பொதுமக்கள் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு திங்கட்கிழமை நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய மாநாடு, திருவிழா நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சூழல் மாறி அந்த பொதுமக்கள் அனைவருமே அவங்களுடைய மொபைலில் இருந்தே அவங்களுடைய குறைகளை வந்து அனுப்பிச்சு அதுக்கான தீர்வை என்றைக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்குதோ அப்போ தான் வந்து இந்த ஆஃபீஸினுடைய பர்பஸ் முழுமையடையும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து.